வணக்கம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு பிஃபோரா நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா என்னன்றதை பத்தி பார்த்துருக்கோம். அதுல கார்பன் ஹைட்ரஜன் எப்படி டிடெக்ஷன் பண்றதுன்றதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நைட்ரஜன், சல்ஃபர், ஹேலஜன்ஸ், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்றதுன்றதெல்லாம் பத்தி டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அவங்களுடைய அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது அவங்களுடைய பெர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு ஆர்கானிக் சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இதில் கார்பன் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். அதில் எவ்வளோ இருக்காங்கன்றதை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம பெர்சன்டேஜில் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் எவ்வளோ சதவீதத்தில் இந்த கார்பன், ஹைட்ரஜன் அந்த ஆர்கானிக் சாம்பிள் இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசக்கூடியது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கார்பன், ஹைட்ரஜனை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒரு ஆர்கானிக் சாம்பிள் இருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இந்த கார்பன், ஹைட்ரஜன் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா 2 யூடியூப் அட்டாச் ஆகிருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன் பாருங்க, இமேஜில் பாருங்கள். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா 2 யூடியூப் இருந்திருக்கும். ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருப்போம். அனதர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரை ஆக்சிஜன் சப்ளை பண்ணியிருப்போம். ஆர்கானிக் சாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடு கூட வச்சு ஹீட் பண்ணியிருப்போம், புன்சன் பர்னர் வச்சு. ஸோ அதிலிருந்து வெளியான அந்த கார்பன், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதில் ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா H2O எங்கே போய் கலெக்ட் ஆகியிருப்பாங்கன்னா அந்த கால்சியம் குளோரைடு கூட போய் கலெக்ட் ஆகியிருப்பாங்க. ஏன்னா அவர் அன்ஹைட்ரஸாக இருந்தார். இப்போ ஹைட்ரேட்டட் கால்சியம் குளோரைடாக கன்வெர்ட் ஆகியிருப்பார். அதே மாதிரி அடுத்த யூடியூப் இருக்கு இல்லையா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துச்சு இல்லையா அந்த ஆர்கானிக் சாம்பிள்லேருந்து, அது பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் எங்கே போய் கலெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட போய் ரியாக்ட் ஆகி பொட்டாசியம் பைகார்பனேட்டை கன்வெர்ட் ஆகியிருப்பார். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நடத்தும் பொழுது அந்த டிடெக்ஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜனை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது டீட்டெயிலாக நடத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஆப்ரேட் ஆனிச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் நடத்திருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இங்கே நம்ம என்ன ஒரு புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு ஒரு யூடியூப்பில் எடுத்தோம் இல்லையா, அது நோன் வெயிட்டில் தான் இருக்குது. ஓகேவா. நோன் வெயிட் அப்படின்னா எவ்வளவு கால்சியம் குளோரைடு, அதாவது அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு எவ்வளவு அந்த யூடியூப்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை நான் மெஷர் பண்ணி தான் அதில் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்காங்க இல்லையா அனதர் யூடியூப்ல, அது ஒரு சொல்யூஷனாக இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணி தான் அதில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அந்த யூடியூப்ல வந்து கலெக்ட் ஆனிச்சு இல்லையா கார்பன் டை ஆக்சைடும் அந்த ஹைட்ரஜனும், அதாவது வாட்டரும், அவங்க ஆட் ஆனதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 யூடியூப் வெளியில் எடுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு இப்போ ஹைட்ரேட்டடாக மாறிட்டாரு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பைகார்பனேட்டாக மாறியிருக்காங்க. இவங்களோட வெயிட் டைப் நான் மெஷர் பண்ணுறேன். ஏன் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆர்கானிக் சாம்பிளில் கார்பன், ஹைட்ரஜன் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் சாம்பிள்லேருந்து வந்த கார்பன், ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் கன்வெர்ட் ஆகி வெளியில் வந்துருந்துருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கால்சியம் குளோரைடு அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா வாட்டர் அதில் கலெக்ட் ஆகியிருக்காங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அதில் பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு நான் மைனஸ் பண்ணி என்ன செய்யறேன் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், பிஃபோர் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போ கார்பன் டை ஆக்சைடும் இல்லை, வாட்டரும் இல்லை. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அதில் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த பிஃபோர் ஆஃப்டர் வச்சு நான் மைனஸ் பண்ணி என்ன செய்யறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ கால்குலேஷன் பார்ட்டுக்கு வாங்க. இது ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன், இது உங்களுக்கு தெரியும். இங்கே மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆர்கானிக் சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாட்டினம் போட்னு சொன்ன பாருங்க, அந்த பிளாட்டினம் போட்ல தான் ஆர்கானிக் சாம்பிள் வச்சு காப்பர் ஆக்சைடு கூட வச்சு ஹீட் பண்ணோம். ஸோ அந்த சாம்பிளுக்குன்னு ஒரு வெயிட் எடுத்துக்கிறோம், அதுவும் நோன் வெயிட் தான். ஸோ அது m கிராம்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஆல்பபெட்டிக்கலில் மட்டும் தான் நமக்கு சொல்லி தராங்க. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி மட்டும் தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அல்லது சாம்பிள்னு எடுத்துக்கலாம். ஆர்கானிக் சாம்பிள் நீங்கள் இப்போ பிளாட்டினம் போட்டில் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை சாம்பிள்னு எடுத்துக்கிறோம். m கிராம் அது நோன் வெயிட். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் எதில் கலெக்ட் ஆகிருக்கு, அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு இப்போ ஹைட்ரேட்டடாக மாறிட்டதுனால இப்போ வாட்டர் எவ்வளோ கலெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த வெயிட்டை. ஏன்னா பிஃபோர் வெயிட் கம்மியாக தான் இருந்திருக்கும், ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கால்சியம் குளோரைடு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பிஃபோர் ஆஃப்டர் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு கிடைச்சிரும். அது m1 கிராம்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இவரோட எப்படி எடுக்கலாம்,
பிஃபோர் ஆஃப்டர் அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நான் கால்குலேட் பண்றேன். அது பார்த்தீங்கன்னா m2 கிராம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம். யாருடைய பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம்? கார்பன் ஹைட்ரஜன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம். மாலிகுல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. H2O இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அந்த ஆர்கானிக் சாம்பிள்ல இந்த ஹைட்ரஜன் வெளியில வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் எந்த அளவுக்கு அந்த ஆர்கானிக் சாம்பிள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தாங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா 2 × m1 × 100 டிவைடட் பை 18 × m அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்காங்க இல்லையா, 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H2O ல பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் மாஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாலும் 2 வந்துருமா? ஸோ 2 × m1 அப்படிங்கிறது என்ன? மாஸ் ஆஃப் வாட்டர். அந்த கால்சியம் குளோரைட்ல எந்த அளவுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணிதாங்கன்றத மாஸ் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாஸ் இன்டூ 100 யூஸ் பண்றோம் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுனால டிவைடட் பை 18 அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். இந்த H2O உடைய மாலிகுலர் மாஸ் இன்டூ m அப்படிங்கிறது ஆர்கானிக் சாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாருங்க அந்த பிளாட்டினம் போர்ட்ல அவருடைய மாஸ். ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே தான் கார்பனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பட் மாஸ் மட்டும் மாறும். கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் 12, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் தான் இருக்காங்க. ஸோ 12 இன்டூ m2 அப்படிங்கிறதுனா மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆயிருந்தாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா, அந்த மாஸ் தான் m2 எடுத்துக்கிறோம். ஸோ m2 இன்டூ 100 பெர்சன்டேஜுக்காக டிவைடட் பை 44 அப்படிங்கிறதுனா மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு CO2 உடைய டோட்டல் மாலிகுலர் மாஸ் இன்டூ m ஆர்கானிக் சாம்பிளுடைய m. ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு நியூமெரிக்கல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுன்றதை அடுத்து இப்போ பார்த்துருவோம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 0.246 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேவ் 0.198 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.1014 கிராம் ஆஃப் வாட்டர். ஆர்கானிக் சாம்பிள் கொடுத்துட்டாங்க, அவருடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 0.246 கிராம் அப்படின்னு சொல்லி. அவரை நம்ம கம்பஷன் பண்ணும்பொழுது அந்த யூடியூப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த பிளாட்டினம் போர்ட்டில் வச்சு நம்ம கம்பஷன் பண்ணும்பொழுது கிடைச்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய மாசை நம்ம கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையுமே பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. டிட்டர்மைன் த பெர்சன்டேஜ் கம்போசிஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 நமக்கு தெரியும், ஏன்னா H2 அப்படின்னு சொல்லும்பொழுது 2 ஹைட்ரஜன் அட்டம் இருக்காங்க. ஸோ வாட்டர்லேயே தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துப்போம் இன்டூ மாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துப்போம். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1014 கிராம் இன்டூ கிராம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக பெர்சன்டேஜ் நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் யூஸ் பண்ண போகிறதில்ல. பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு யூனிட்ல வராது, அதனால அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்டூ 100 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 18 இன்டூ ஆர்கானிக் சாம்பிள் இருக்காங்க இல்லையா 0.246. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4.58% வரும். இது ஹைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் அந்த ஆர்கானிக் சாம்பிள் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் பார்ப்போம். கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன 12 நமக்கு தெரியும் இன்டூ கார்பன் டை ஆக்சைடு மாஸ் என்ன 0.198 இன்டூ 100 பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் என்ன 44 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் 44 இன்டூ சாம்பிள் ஆர்கானிக் சாம்பிள் 0.246 is equal to சால்வ் பண்ணும்பொழுது 21.95% வரும். ஓகேவா? இது கார்பனுடைய பெர்சன்டேஜ். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இந்த வீடியோவை நான் போடணும்னு கூட தோணலை எனக்கு, ஏன்னா இது பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த டாபிக் கவர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த டாபிக் நான் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு நடத்தக்கூடியது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைட்ரஜன் பற்றி பார்ப்போம். ஓகேவா? நன்றி.